சாலையோர கடை வியாபாரிகளிடம் இன்னும் திமுக கவுன்சிலர்கள் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடந்த கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக 100% வேலை பார்த்துருக்கோம். போன வாரம் பார்த்துருப்பீங்க, சட்டசபையில் அண்ணன் நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் விஜய் பேசிட்டு இருக்கப்போ பார்ட்டி பண்ணுன்னு சொன்னோன்னே ஒரே கோவம் வந்துருச்சு. அது என்ன பார்ட்டி பண்ணு, நாங்கள்லாம் எங்களை பார்த்தா ஊர்ல எல்லாம் உத்தவர்கள் நாங்கள்லாம் அப்படின்னு கோவப்பட்டு உதயநிதியில எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அவங்க எந்திரிச்சு போனதுலேருந்து தான் தெரியுது எல்லாரும் கம்ப்ளைண்டா வருது பார்ட்டி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வருஷம் 400 கோடி பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து லஞ்சம் வாங்கிட்டாங்க. மதுரையெல்லாம் கேட்டால் கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா எந்த கவுன்சிலர் அவங்களுக்கு கவுன்சிலர் இருக்கிறதே மறந்து போச்சு. அந்த லட்சம் இருக்கு. ஒவ்வொரு தெருவோரம் இருக்க வியாபாரிகிட்ட இன்னும் கவுன்சிலர் வசூல் பண்ணிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 200-300 வாங்குறாங்க சம்பாதிக்கிற தெருவோர வியாபாரிகள்ட்ட இப்பவும் கவுன்சிலர் பேர்ல திமுக கவுன்சிலர் 50-100 வசூல் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் சொல்ற இடத்துல யாரும் கொடுக்காதீங்க, எந்த கவுன்சிலரும் காசு கொடுக்காங்க. கண்டிப்பா அண்ணன் விஜய் தலைவர் அரசு எல்லா இடத்துல களை எடுத்துட்டோம். இந்த கவுன்சிலர் அங்கங்க உட்காந்து திமுக கவுன்சிலர் வசூல் பண்ணிட்டு அது யாருக்கும் கொடுக்காதீங்க. இது உங்க அரசு, நீங்க எல்லாம் ஜெயிச்சு வச்சு நம்ம அண்ணன்